ஏன்னா அதை எடுத்துட்டு திருப்பி டிலே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னை அப்போலோ வந்து தெரியப்படுத்துறாங்க, நாங்கள் தேட்டருக்குள்ள போகிறோம் அப்படின்னு அந்த டாக்டர் தெரியப்படுத்துறாங்க. அங்கே அவங்க வந்து பேஷண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ரெடி பண்ணுறாங்க. இங்கே அதாவது எல்லா ஆளுக்கும் ஒரே நேரத்தில் உள்ள போகிறாங்க. ஒரு 20-25 நிமிஷத்தில் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க கொண்டுட்டு வெளியில் போகிறாங்க. பத்திரிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பத்திரிகைகள் சுற்றிட்டாங்க. அவங்கள மேனேஜ் பண்ணுறதே ஒரு புதுமையான அனுபவமாக இருந்தது. எல்லாம் வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேக் பண்ணி சென்னைக்கு ஒரு டீம் போது மதுரைக்கு காரில் போகிறாங்க. அப்புறம் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் அங்கேயே நடக்குது. இன்றைக்கி அவங்க உயிரோட நல்லா இருக்கிறாங்க. 2 கண்ணை வந்து அரசில் கொண்டு போகிறாங்க. எல்லாம் முடிச்சு அந்த அம்மாவை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம். அது என்னென்னா போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி போலீஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரெக்வஸ்ட் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு ஒரு ஆம்புலன்ஸில் அந்த சொந்த ஊருக்கு அனுப்பி கொடுத்து அந்த சுடுகாடு வாங்கி கொண்டு போகிற வரைக்கும் நான் எல்லாருக்கும் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேருக்கு பயணம்ன்ற உடனே பத்திரிகைலாம் எல்லாம் நான் கூட பெருசாக ஃப்ளாஷ் ஆனேன். ஏன்னா எங்களுக்கெல்லாம் புதுசாக இருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 18 வயசு பையன் 17 வயசு பையன் நாகேந்திரன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு சடங்குகள். இந்த பையன் என்ன பண்ணால் ஒரு 18 வயசு பையன் லைசன்ஸ் எல்லாம் கிடையாது, பைக் ஓட்ட படிச்சிருக்கிறான். ஸோ பைக் எடுத்து வீட்டில் சொல்கிறாங்க ஒரு இதில் இட்லி இருக்குது, இதை கொண்டு அந்த வீட்டில் சொந்தக்காரங்க வீட்டில் கொடுத்துட்டு பார்க்குறாங்க. பைக் சாதி கொடுக்குறாங்க. இவன் பைக்கில் போகிறேன். பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு சின்ன குழந்தை சின்ன ஒரு 3 வயசு குழந்தை அதை முன்னாடி உட்கார பைக்கில் போகிறான். வேகமாக போயிருக்கிறான். கொஞ்சம் அவுட்டரில் போனோம்னு சொல்ல இது நானே போயிருக்கிறான். எங்கேயோ முந்தி ரோட்டில் விழுந்துறாங்க 3 பேரும். இந்த பையனுக்கு அதே மாதிரி தலையில் அடி உடைச்சான். மற்ற 2 பேரும் காப்பாற்றப்படுறாங்க. அப்போ அந்த பையனோட அண்ணன் பிரதர் ஒருத்தர் சொல்றாரு, நம்ம உறுப்புகளை தாராளமாக கொடுப்போம், வேற வழி இல்லைன்னு. ஸோ அவங்க எல்லாம் டிசைட் பண்ணி இங்கே தகவல் சொல்றாங்க. எனக்கு உடனே டாக்டர் மூலமா எனக்கு தகவல் வந்து அப்போ கோஆர்டினேட் பண்ணணும்னு சொல்லி அங்கே பேசுறேன். அப்போ அவங்க சொல்றாங்க ஒரு 15,000 ரூபாய் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டல் நான் நீங்கள் பில் பே பண்ண வேண்டியிருக்கு, அது எங்களுக்கு வசதி இல்லை, என்ன செய்ய தெரியல, பிடிச்ச வீடு ஆகுது. உடனே ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டலில் நான் போன போட்டு கிடைக்கிறேன். சார் இப்போ வந்து அதை கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அவங்களும் ஒரு 5,000 மட்டும் அவங்க பே பண்ணால் மெடிசின்ஸில் வந்து பே பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி உடனே நான் எங்கே டாக்டருக்கு கொடுன்னு சொன்னேன். நம்ம வேணால் பேக் பண்ணிப்போம் அப்படிங்கிறாரு. உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்க கம்யூனிகேட் பண்ணி பேச வச்சுட்டு அவங்க ஒரு எனர்ஜி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெஹிக்கிளில் கொண்டு அந்த பயணி கொண்டு வராங்க. ஒரு 6:30 மணிக்கு சாயங்காலம் கொண்டு வராங்க. போலீஸ்க்கு இன்டிமேஷன் கொடுக்குறோம். இது ஒரு புது ஏரியா ஜங்ஷன், திருநெல்வேலி ஜங்ஷன் சொல்லக்கூடிய கிட்டிங் ஆஸ்பெக்ட்லாம் நடக்குது. இது என்னன்னா அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு இது ரொம்ப புதுமையான விஷயம். கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்குது. இதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது அப்படின்னு பாடுது. டிஐஜி கிட்ட பேசுகிறோம். அவர் உடனே இன்ஸ்பெக்ட் பண்ணி வர சொன்னாரு. போலீஸ் பார்க்கலாம். இந்த இப்போ எங்களுக்கு என்னன்னா இடையில வந்து ஒரு சென்னைக்கு ஒரு பயிற்சி போயிருந்தேன். இந்த உறுப்பு தானங்கள் பற்றி அதில் எனக்கு நிறைய ஒரு புக்கே கொடுத்தாங்க. ஜிஓஸ் என்னெல்லாம் இருக்குது இது சம்மந்தமாக. ஸோ ஒரு பக்கா கைட்லைன் இருக்க போய் போலீஸ்காரங்கிட்டே இதுதான் அவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்த ஜிஓ தான் இருக்குது. எல்லாத்தையும் கொடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் திடீர்னு அந்த இறந்து போயிருக்க பையனோட பெரியம்மா பையன் அவன் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் விருப்பப்பட்டு தான் தாரோம், பையனோட அம்மாவுக்கு மட்டும் தெரியாது. என்னன்னா யாராவது ஒருத்தர் அப்டேட் பண்ணாலும் பண்ணக்கூடாது. இப்போ என்கிட்ட சொல்றா நீங்க கொஞ்சம் அவங்க அம்மாவுக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கு அது பயங்கர ஒரு சேலஞ்சிங் டாஸ்கா தெரியும். ஒரு பையன் இறந்து போயிருக்கா, அப்பாட்ட போய் எப்படி சொல்ல முடியும் உறுப்புதானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த கேள்விக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை போய் உட்காந்துட்டு அந்த அம்மா வந்தாங்க, அந்த அப்பா வந்தாரு, பெரியம்மா பையன் இருக்கிறான், எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல அவங்ககிட்ட. பட் அந்த அவங்க அப்பாவுக்கு தெரியும். அவர் உடனே சும்மா சொல்லுங்க பையன் எப்படி இருக்கிறாரு. நான் உடனே அதாவது விபத்தானதுல பின்னாடி அடிப்பட்டு மூளை வந்து இன்னும் ஒர்க் ஆகாது, அவங்க புரியுற மாதிரி சொல்ற மூளை ஒர்க் ஆகாது, மூளை வந்து செத்துருச்சுங்க. அந்த அம்மா அழுறாங்க. உடனே அவர் அப்ப இதுல என்ன செய்ய முடியும், நம்ம வந்து திருப்பி இந்த மாதிரி வரவே முடியாது சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து வார்த்தை வரல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த சூழ்நிலையில. உறுப்பு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான், இந்த உறுப்புகளை நம்ம யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த பெரிய ஒரு வாங்கி கொடுத்தேன். அந்த அம்மா ஓடாடுறாங்க, எனக்கு நல்ல தண்ணி வந்துச்சு. என்ன செய்ய தெரியல. அதுக்காக எனக்கு பேச வரல, நான் ஏன் வெளியிருக்கேன். அவங்களாம் முடிவெடுக்கிட்டு விட்டுட்டேன். 1/2 மணிக்கூட ஆச்சு. அந்த பெரிய ஒரு தண்ணியெல்லாம் டிபிலாம் பார்க்க சொன்னா டிபிலாம் பார்த்தாங்க. அவர் ஸ்டேபிள் ஆகிட்டு இதுல என்ன செய்ய முடியும், கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தோம். இன்னைக்கு நம்ம பையன் 4 பேர் மூலமாவது உயிரோட இருப்பாங்களா அப்படின்னு அந்த அம்மாட்ட அவரே சொல்றாரு. அவங்க
பதிலே சொல்லல. ஆனால் கிராண்டடா எடுத்துக்கிட்டு அவங்க சொல்றாங்க. ராத்திரி போலீஸ்காரங்க எல்லாம் ஒப்புதல் வரும்போது அவங்க குடும்பத்துக்காரங்க எல்லாம் கேட்குறாங்க. எல்லாரும் கையெழுத்த போடுறாங்க. எல்லாம் முடியுது. மறுநாள் காலையில இந்த தடவை பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரா மருத்துவமனையிலேருந்து ஒரு மருத்துவ குழு, அப்புறம் வந்து திருச்சி ஏபிசி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு மருத்துவ குழு, திருநெல்வேலியிலேருந்து அதே அரசியல் இதே மாதிரி கண்டு ஹார்ட் எல்லாத்தையும் எடுத்து போறாங்க. இன்னொரு 6 பேருக்கு ஒரு தியாகமாக உயிர் கிடைக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிளாஷ் ஆச்சு. அதாவது பத்திரிகைகள்லாம் அந்த இதேந்திரன் இன்று நாகேந்திரன் அப்படின்னு போட்டாங்க. ஆனால் அன்னைக்கு தான் ஏன் மனசுல தோன்றது என்னன்னா, இறந்து போறது கூட சின்ன சின்ன வயசா போறாங்க. அதுக்கு மாதிரி தானம் கொடுக்குறவங்களுக்கு பெரிய பணக்காரங்களா உண்மையில இல்லை. கஷ்டப்பட்டவங்க தான் விஷயம் தெரிஞ்சுட்டாங்க. அவங்க ஒரு டாக்டர் பண்ணிட்டாங்க. இது கூட கிட்ட இருக்கு. இந்த விபத்துகள் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான் ஜாஸ்தியா வராங்க. ஒன்று ஸ்கூல்லையும் என்கரேஜ் பண்றாங்க, வண்டியோட வராங்க போறாங்க. ஸ்கூல்லையும் கண்டுக்கிறதுல ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க, வெஹிக்கிள் ஸ்டாண்டு. பேரண்ட்ஸும் பெருமையா என் பையன் பந்தர்ல போறான், என் பையன் பைக்கில் போறான்னு லைசன்ஸே இல்லாம என்கரேஜ் பண்றாங்க. இதுதான் ஒரு பெரிய தப்பா இருக்குது. இதுக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்கிட்ட பேசுறது இது ஒரு சொசைட்டி மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணணும் டாக்டர். அப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு சென்னையிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு ரேலி ஒன்று பைக்கத்தான் சொல்லிட்டு அது வந்து உறுப்புதானம் சொல்ற ரேலி ஃபார் லைஃப் அப்படின்னு திருநெல்வேலிக்குள்ள கோஆர்டினேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ நான் அதை வந்து கோஆர்டினேட் பண்ணுறது அன்னைக்கு வந்து திருநெல்வேலி எஸ்பி மூலமாக எனக்கு ஒரு அவார்டு வந்து அன்னைக்கு கொடுத்தாங்க. அப்போ என்ன பண்ணோம், அந்த டூரிட்டை வந்து லான்ச் பண்ணிடணும், அதை டொனேட் ஆர்கன்ஸ் அப்படின்னு ஒரு சொசைட்டி கொண்டு வந்து அது மூலமாக நம்ம வந்து இந்த முக்கியமாக விபத்தை தடுக்கணும். விபத்தை வந்து லைசன்ஸ் இல்லாமையோ தவறுதலாமோ இந்த மாதிரி வெஹிக்கிளை மிஸ்யூஸ் பண்ணி ஓட்டுறவங்க அன்லாஃபுல்லாக போகிறவங்களெல்லாம் தடுக்கணும். இதுக்கு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த உறுப்பு தானங்கிறது பண்ணுறது ஈஸி வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதை கொண்டு வரணும்னு 1 வருஷமா முயற்சி எடுத்தோம். எங்களால் ஒரு பெரிய இதாக பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து ஒருத்தர் 2 பேர் 3 பேரெல்லாம் இதை பண்ண முடியாது. அப்பதான் நான் இயற்கை என்னாச்சு, நான் அவரோட கிளப்புக்கு மெயின் கிளப்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரேன். ஏன்னா அவர் கவர்னன்ஸ் கிளப்புக்கு நீ தான் பிரசிடென்ட் இருக்கணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றது, மெயின் கிளப்ல இருந்து டெபுடேஷன் மாதிரி அனுப்பிவிடுறாரு. அது ஒரு விரோதமான ஐட்டம். அப்ப இவர்கிட்ட சொன்னேன், இந்த இதையா நம்ம ரோட் 3ல பண்ணக்கூடாது. ஏன்னா போலியோங்கிறது இப்படிதான் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு பெரிய ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம உறுப்பு தானத்துக்கு ஏன் நம்ம அப்படி பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு வந்து ஒரு ஸ்பாட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக இருக்கணும் ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்பதான் இதுக்கு வந்து ரோட்ரி டூ இட் அப்படின்னு பேர் வச்சு ரோட்ரி டூ இட், ரோட்ரி டொனேட் ஆர்கன்ஸ் அப்படின்னு வச்சுட்டு இதுல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் 3ஆவதா ஒரு பேஷண்ட் இதே மாதிரி ஒரு கிட்ட பார்த்தீங்கன்னா 34 வயசு பெண்மணி பேர் மாலதி. ஆனா இது வந்து ஆக்சிடென்ட் விபத்துனால கிடையாது. அரசு மருத்துவமனையில அட்மிட் பண்ணும் பொழுது மூளையில ஒரு சின்ன கட்டி, அது வந்து ரத்த குழாய் அடைத்து மூளையோட செயல்பாடு பாதிக்கப்படும். அப்ப அந்த அம்மா இறக்கும்போது அது ஒரு சின்ன பையன் வெள்ள கோயில் சொல்லுவாங்க. அந்த சுடுகாட்டுக்கு போற பாதையில அந்த அம்மா வீடு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு டாக்டர் கூப்பிட்டாரு. சார் உங்க நம்பர் வந்து ஒருத்தர் கூப்பிட்டாங்க, இங்க ஒருத்தங்களுக்கு இந்த மூளை சாவாத ஒரு அம்மாவுக்கு அவங்க குடும்பத்துல வந்து உறுப்பு தானம் பண்ணணும்னு சொல்றாங்க, நானே நேரம் வரேன்னு சொல்லிட்டு அரசு மருத்துவமனைக்கு போறேன். பாத்தீங்கன்னா படிக்காத ஒரு குடும்பம், கூலி வேலைக்கு போறவங்க, கணவர் கூலி வேலைக்கு போறாரு, அண்ணன் தம்பி 2 பேருமே கூலி வேலைக்கு போறாங்க. அது அந்த தம்பி, அந்த இறந்து போயிருக்கிற பெண்ணோட தம்பி தான் உறுப்பு தானமா பண்ணி போட்டு கண்ணை அப்படி குளிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. தவிர எல்லாம் எமோஷனலா இருக்காங்க. ஒரு சின்ன குழந்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா. அப்ப மெதுவா கேட்டேன், உங்களுக்கு எப்படி இது பண்ணணும்னு தெரிஞ்சுதுங்க. அப்ப சொன்னாங்க, இந்த நாகேந்திரன் ஒரு இது பண்ணதான் பேப்பர்ல படிச்சோம். ஆனால் இப்போ வந்து மூளைச்சாவுன்னு சொன்னாங்க. அப்ப நாங்களும் கொடுத்துருவோம் இருக்குன்னு சொல்லிதான். அதனால அந்த குழந்தைக்கு ஒரு புண்ணியமா இருக்கட்டுமே அப்படின்னு அது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு போடும். உடனே என்ன பண்ண, அங்கிருந்து உடனே பேசி அவங்கள ஷிஃப்ட் பண்ணி கிட்னி கேன்சர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேஷன் கொடுத்து இந்த முறை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஈஸியாக இதான் ஃபீல் பண்ணணும், இதான் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை. அவங்களாம் ரொம்ப வீட்டுக்கு போயிட்டு வாங்க, ஒரு ஆள் மட்டும் இருங்க எல்லாம் சொல்லி காலையில் வந்து கிட்டத்தட்ட தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு வரைக்கும் ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் அரசு வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரியான போஸ்ட்மார்ட்டத்தை வந்து தியேட்டருக்குள்ளே பண்ணிடலாம்னு ஒரு லா எடுத்து பண்ணிடுறது. யாரும் முன்ன உதாரணம் இல்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, மாத்திரைக்கு கொண்டு போய் தான் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சோம். வச்சுட்டு இவங்க வந்து உறுப்புகளை எடுத்துட்டு போகிறாங்க, வேற வேறு மருத்துவமனையில் இருந்து எடுத்துட்டு போகிறாங்க. எல்லாம் முடியுது. அன்னைக்கு நடிகர் சாமு வந்து தச்செல்லாம் நெல்லைக்கு வந்துருக்கேன். அப்போ நான் இயற்கை நினைச்சு சொன்னேன், அதாச்சும் நீங்கள் வந்து இப்போ ஒரு இடம் ப்ரமோட் பண்ணுறீங்களா, அந்த இடம் பக்கத்தில் தான் இவங்க வீடு, அந்த பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தா நல்லா இருக்கும்.